வீடியோட ஃபோக்கஸே ஒரு இந்தியன் பிசினஸ் குரூப்பை பத்தி தான். அதாவது நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட ஜர்னி 50 இயர்ஸ் பிஃபோர் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் பிகின் ஆயிடுச்சு. அந்த டைம்ல பாம்பே, இப்போ மும்பைன்னு சொல்லப்படுற சிட்டில கிரைமை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க லாக்ஸ் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த கம்பெனி ஒரு மெமாத் காங்க்ளமெரேட்டா மாறிடுச்சு. அதோட இந்த கம்பெனி இப்போ நம்ம எல்லார் லைஃப்லயும் மர்ஜ் ஆயிருச்சு. பிகாஸ் இவங்க இப்போ லாக்ஸ் மட்டும் செல் பண்றது இல்ல. இவங்க சோப்ஸ், அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், ரியல் எஸ்டேட்னு நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த குரூப் தான் காட்ரேஜ். அண்ட் இவங்க ஏன் இப்போ நியூஸ்ல இருக்காங்க? ஏன்னா இவங்க இப்போ ரெண்டு பார்ட்ஸா பிரிஞ்சுட்டாங்க. இந்த வீடியோல 3 क्वेश्चंसக்கு பதில் சொல்றோம். ஃபர்ஸ்ட், காட்ரேஜ் ஸ்பிளிட்க்கு அப்புறம் எந்த கம்பெனிக்கு என்ன கிடைச்சது, இந்த டிவிஷன் ஏன் நடந்துச்சு, அண்ட் thirdly அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த ஸ்பிளிட்னால காட்ரேஜ் ஸ்டாக்ஸ்ல என்ன இம்பாக்ட் இருந்துச்சு. எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் டு லேர்ன் மோர் எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்ரேஜ் ஸ்பிளிட்க்கு அப்புறம் யாருக்கு என்ன கிடைச்சதுன்னு முதல்ல பார்ப்போம். ஸ்பிளிட்க்கு அப்புறம் ரெண்டு நியூ என்டிட்டிஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க, காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காட்ரேஜ் என்டர்பிரைசஸ். அண்டர் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 5 லிஸ்டட் கம்பெனிஸ் ஆஃப் காட்ரேஜ் குரூப் இருக்கு. Godrej Industries, Godrej Consumer Products, Godrej Properties, Godrej Agrovet and Aztec Life Sciences. நாதர் கோட்ரேஜ் தான் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மனா இருப்பாரு. அவருடைய பிரதர் ஆதி கோத்ரேஜும் அண்ட் அவங்க இமீடியட் ஃபேமிலிஸும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. The second part is Godrej Enterprises Group. இதுல Godrej and Boys, GNB and its affiliates include ஆகும். ஜம்ஷெத் கோட்ரேஜ் தான் இந்த குரூப்பை ஹெட் அண்ட் மேனேஜ் பண்ணுவாரு. பொதுவா ஒரு 1.76 lakh crore மதிப்புள்ள பிசினஸ் குரூப் ஸ்பிளிட் ஆச்சுன்னா மக்கள் நிறைய டிராமா, லீகல் ஃபைட்ஸ், டிஸ்பியூட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இந்த காட்ரேஜ் விஷயத்துல இதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஏப்ரல் 30 அன்னைக்கு காட்ரேஜ் ஃபேமிலி அவங்க ஸ்பிளிட்டை அனௌன்ஸ் பண்ணப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது இந்த ஸ்பிளிட் காட்ரேஜ் கம்பெனிஸோட ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டிங்ஸ்னால தான் ஆச்சு. தட் இஸ், இதுல எந்த ஒரு சண்டையும் இல்ல. இந்த ஸ்பிளிட் தேர்ட் ஜெனரேஷன் சிப்லிங்ஸ் அண்ட் கசின்ஸ் ஆஃப் த காட்ரேஜ் ஃபேமிலிக்குள்ள பீஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. எக்ஸ்பர்ட்ஸும் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்பிளிட் ரொம்ப கிளீனாக நடந்திருக்கு. இதனால காட்ரேஜ் ஸ்டாக்ஸ்க்கு எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்காதுன்னு அவங்க நம்புறாங்க. இன்ஃபேக்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த நியூஸை பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க. Therefore, in the short to medium term, stock prices la எந்த ஒரு மேஜர் ரியாக்ஷனும் இருக்காது. ஓவரால் காட்ரேஜ் குரூப்போட ஸ்டாக்ஸ் கேலண்டர் இயர் 2024ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. Godrej Properties is leading with a rise of 32%, followed by Godrej Industries with a 29% increase. Aztec Life Sciences la 17% rise வந்திருக்கு and Godrej Consumer Products la 8% rise வந்திருக்கு. Godrej Agrovet மட்டும்தான் இந்த பீரியட்ல கொஞ்சம் டவுனா இருந்திருக்கு. சோ Godrej ஸ்பிளிட்ட பத்தி பார்த்தாச்சு. உங்க போர்ட்ஃபோலியோல ஏதாவது Godrej ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. And do like and share the video. இந்த மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா subscribe பட்டனை மறக்காம press பண்ணுங்க. See you soon. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.